உங்களுக்கு பித்ரு சாபம் இருக்கா? முன்னோர்கள் சாபம் இருக்கா? அதிலிருந்து மீண்டு வர்றது எப்படி? அந்த சாபங்கள்னால எக்கச்சக்கமான கெடுதல்கள் ஒரு வாழ்க்கையில நடந்துருங்க. ஒண்ணு விபத்துக்கள் நடக்கும், அகால மரணம் நடக்கும். அப்புறம் வந்துட்டு விபத்து வந்து கை, கால் உடையும். நம்ம கஷ்டத்து மேல கஷ்டத்த குடுக்கும். பணம் கையில இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி கஷ்டங்கள பெருங்கஷ்டங்கள் வந்துட்டு சூழ்ந்துக்குங்க. இந்த பித்ரு சாபமோ, முன்னோர் சாபமோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா. அதனால பாருங்க, இதுலருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது? இந்த சாப விமோசனம் எப்படி பெறுவது? இது எல்லாம் இந்த பதிவுல பார்க்க போறோங்க. நம்ம வாழ்க்கை வந்துட்டு வளமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு இது. ஒரு பெரும் சாபத்தால தலைமுறை தலைமுறையா பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பித்ரு சாபம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதிலேருந்து இந்த வழிமுறைகள நீங்க சரியா பயன்படுத்துனீங்க அப்படி சொன்னா, கட்டாயம் வந்து மீண்டு வரலாம். உங்க வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு மாறுங்க. ஒரு குடும்பத்துல வந்து வழி வழியா தலைமுறை தலைமுறையா அகால மரணங்கள் நடந்துகிட்டு இருக்கும். கஷ்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும். ரொம்ப ஏழ்மையில தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி வசதியா இருந்தாங்கன்னா கூட, அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப கவலைக்குரியதா இருக்குங்க. இதெல்லாம் எதனால அப்படின்னு சொன்னா, பித்ரு சாபம், முன்னோர் சாபங்களாலயும் இருக்கலாங்க. இந்த சாபங்கள்லாம் எப்படி நம்ம போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பதிவுல பார்க்கலாங்க. அடுத்து பார்த்தோம்ன்னு சொன்னா, இந்த வயதானவர்கள் இருக்காங்க இல்லையா? பெரியவங்க நீங்க எங்க பார்த்தீங்கன்னா சரி, ரொம்ப வயதானவங்க. ஒரு சிலர் கையேந்தி பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் டீ கடையில நின்னு ஒரு டீ வாங்கி தர சொல்லி கெஞ்சுவாங்க. அந்த மாரி முதியவர்களுக்கு ஏதாச்சும் நம்ம முடிஞ்சத நம்ம வசதிக்கு தகுந்த மாரி முடிஞ்சத செய்யலாம். கடவுளுக்கு தெரியும் இல்லையா? நம்மளால எவ்வளோ செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அ ஒரு சிலர் பாருங்க, அந்த முதியோர் இல்லங்கள்ல கூட சேர்றதுக்கு நம்ம அவங்களுக்கு உதவி செய்யலாம். அடுத்து பார்த்தோம்ன்னு சொன்னா, தினமுமே காக்கைக்கு வந்துட்டு சாதம் வைக்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க வீட்ல இருக்கீங்களா? நீங்க சாப்பிட வந்திருக்கீங்களா? வீட்ல இருக்கீங்களா? அந்த டைம்ல வந்துட்டு இந்த காக்கைக்கு சாப்பாடு வைக்க வைக்க உங்களோட சாபங்கள் வந்துட்டு நிவர்த்தி ஆகிக்கிட்டே வரும். அதே மாரி இனிமேல் பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களோட முன்னோர்களுக்கு சா சாபம் வராம உங்களுக்கு தடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அ தர்ப்பணம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா திதி குடுக்கணுங்க. கட்டாயமா வந்துட்டு தர்ப்பணம் குடுக்கணும். இது அமாவாசை நாட்கள்ல குடுக்கலாம். எல்லா அமாவாசையிலயும் குடுக்கலாம். சிவன் கோவில், எந்த ஒரு சிவன் கோவிலா இருந்தாலும் சரி, அந்த சிவன் கோவில்கள்ல வந்துட்டு இந்த மகாளய அமாவாசை, அடுத்து ஆடி அமாவாசை, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தை அமாவாசை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ரொம்பவே நல்லா விமர்சையா குடுக்குறாங்க. அங்க போயிட்டு நீங்க தர்ப்பணம் குடுக்கலாம். அடுத்து திவச தேதியெல்லாம் மறந்து போனா ஒண்ணும் கவலை இல்லங்க. அதே மாதிரி குலதெய்வ கோயில்களுக்கு அடிக்கடி சென்று வரணுங்க. உங்களுக்கு பித்ரு சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்துச்சு, இந்த மாரி கஷ்டங்கள்லாம் இருக்குனாலே, குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போய் மனசுருகி வேண்டிட்டு வரணுங்க. இதுவரைக்கும் நீங்க தர்ப்பணம், திவசம் குடுக்காம இருந்தா பரவாயில்லங்க. இனிமேல் குடுக்க ஆரம்பிக்கலாங்க. இதெல்லாம் நீங்க வந்து முறைப்படி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே, கட்டாயம் உங்க குடும்பத்த விட்டு மட்டும் இல்லங்க, உங்க தலைமுறைய விட்டே வந்துட்டு இந்த பித்ரு சாபம், முன்னோர் சாபம்லாம் போயிருங்க. இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லேருந்து உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும். நல்ல நிலைமை மாறும்.